என்ன இந்த அத்தை இன்னும் வரல? வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரட்டும், மாட்டு சந்து கிழவி அத்தை. இறங்குங்க சிஸ்டர். வந்துருச்சு கிழவி. சீ அத்தை. என்ன சிஸ்டர், கோவிலையே இப்படி வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, இதெல்லாம் நான் கண்டிப்பா பண்ணணுமா சங்கரபாண்டி? என்ன சிஸ்டர், கோவில் வரைக்கும் வந்துட்டு இப்படி சிறுபிள்ளைத்தனமா கேள்வி கேக்குறீங்க? உயிர் முக்கியம் பிகிலே. கோச்சிக்காதீங்க சிஸ்டர். இந்த பாழா போன கனவு அதுவும் விடிய காலையில வந்து தொலைஞ்சிருக்குது. என்னதுங்க அங்க நின்னு குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? விடிய காலையில கனவு கண்டா அது பலிக்கும்னு வேற சொல்லி தொலைஞ்சிருக்கானுவோ சிஸ்டர். அத நினைச்சாதான் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது சிஸ்டர். உங்க உயிருக்கே ஆபத்துங்கிறதுனால அலட்சியமா இருந்துடக்கூடாது சிஸ்டர். அலர்ட்டா இருக்கணும். நாளை பின்ன ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னு வைங்களேன், அந்த ஜோசியர் சொன்னதை செஞ்சிருக்கலாமேன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்கும் சிஸ்டர். சிஸ்டர், உங்களுக்காக இல்லைன்னாலும் என்னுடைய மன திருப்திக்காக இந்த வேண்டுதலை நீங்க பண்ணித்தான் சிஸ்டர் ஆகணும். சாதாரணமா வந்து சாமியை கும்பிடுறது, பூஜை பண்றதுன்னா பரவாயில்ல. ஆணி செருப்ப போட்டுக்கிட்டு நடக்கணும், வெறும் கையில தீச்சட்டிய தூக்கணும்னா என் காலும் கையும் இதால என்ன ஆகும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஐயோ ஐயோ சிஸ்டர், கையையும் காலையும் பத்தி நீங்க யோசிக்கிறீங்க, ஆனா உங்க உயிரை பத்தி யோசிக்கிறேன் சிஸ்டர். உயிரை பத்தி யோசிக்கிறேன். வரட்டும் வரட்டும். சுவர் இருந்தாதானே சிஸ்டர் சித்திரம் வரைய முடியும். உயிர் இருந்தாதானே சிஸ்டர் கை கால் மற்ற உறுப்புகள் எல்லாம் இயக்க முடியும். நான் கண்ட கனவு நிஜமாயி நீங்க நிஜமாவே தூக்குல தொங்கிட்டீங்கன்னா அதை எப்படி சிஸ்டர் என்னால தாங்கிக்க முடியும்? எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர். இந்த உலகத்துல உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கிறாங்க? என்ன நீங்க தனியா விட்டு தொங்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? எப்படி சிஸ்டர் வாழ்வேன்? 3 வேளையும் எனக்கு யார் சிஸ்டர் சோறு போடுவாங்க? எனக்கு யார் சோறு போடுவாங்கன்னு சொல்லுங்க சிஸ்டர். அப்போ உனக்கு சோறு வேணும், அதுக்காக நான் இப்ப ஆணி செருப்ப போட்டுக்கிட்டு நடக்கணும், தீச்சட்டி எல்லாம் தூக்கணுமா? இல்ல, என்ன சிஸ்டர் நீங்க என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க? அதுவும் நீங்க என்ன இப்படி கேட்கலாமா சிஸ்டர்? நான் உங்க ப்ரோ. எனக்கு சோறா முக்கியம், நீங்க தான் முக்கியம், உங்க உயிர் தான் முக்கியம் சிஸ்டர். உங்க உயிர் தான் முக்கியம். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சிஸ்டர், எதுவும் ஆயிடக்கூடாது.